நம்ம தொப்புளில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சும்மாவும் போடலாம். டர்மரிக் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தொப்புளில் வந்து பார்த்திங்கன்னா 72,000 நாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் ஆகிற இடம். 2வது வளம் சேர்க்க வேண்டியது. அந்த தொப்புளில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாள் பட்டு நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அவ்வளோ ஸ்மெல் இருக்கும். காரணம் வைரஸ் அங்கே பூந்துட்டு இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெயோட நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் ஆகிடும் அப்படின்னு பார்க்க வேண்டாம். பழைய ட்ரெஸ் ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ சண்டேஸில் மற்ற நேரத்தில் வெறும் தேங்காய் எண்ணெய் போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேங்காய் எண்ணெயில் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயில் மஞ்சளை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தொப்புளில் போடுங்க. அங்கே வைரஸ் இருக்காது, கிருமி இருக்காது, தொற்று நோய் இருக்காது. எல்லாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்னென்னா, நிறைய வைரஸ் வியாதி வரதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தொப்புள். தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் மஞ்சள். இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஸ்கின் க்ளோ கிடைக்கும், வைரஸ் வராது, ஃபீவர் வராது. ஸோ இம்யூனிட்டி லெவல பெருக்கும். அவ்வளோ பெரிய விஷயம் இந்த தொப்புளுங்கிறது சாதாரண விஷயம். அதனால தான் இந்த தேங்காய் எண்ணெயோட மஞ்சள் மட்டும் சேர்த்துக்க சொன்னேன். இப்போ உள்ளங்கை. உள்ளங்கையில தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணலாம்.